கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதரின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்கிறோம். கடுமையாக உழைத்தும் பல நேரங்களில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் கையில் நிற்பதில்லை. இல்லை, கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டிய பிறகு நமக்கு நிறைய பாதிப்புகள் வருகிறது. யாரால் இந்த பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தா, எதனால் பாதிப்புனா கண் திருஷ்டி. நம்ம வாழற வாழ்க்கையை வச்சு எதிர்த்து வீட்டுக்காரங்களால் கண் திருஷ்டி இருக்குமோ, யாரால கண் திருஷ்டி இருக்குமோ அப்படின்னு மனசு பயப்படுது. ஏன்னா திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படுது. உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிட்டா பிறகு உடல்நல பாதிப்புகள் வருது. நல்ல வருமானம் வந்துருச்சுன்னா யாராவது உனக்கு பரவாயில்லப்பா நல்ல காசு வருது, நீ வசதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு அடுக்கடுக்காக குடும்பம் சரிவை சந்திக்கிறது. நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு திடீரென வீழ்ச்சி வருகிறது. சில குடும்பங்களில் கல்யாண தடைகள் கடுமையாக இருக்கு. இப்படியெல்லாம் தடைகள் இருப்பதற்கு கண் திருஷ்டி காரணம். நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அது இந்த பதிவுடைய நோக்கம், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண் திருஷ்டி எதனால் வருகிறது, யாரால் கண் திருஷ்டி உங்களுக்கு வருகிறது, நீங்கள் என்ன செய்த பிறகு அந்த கண் திருஷ்டி வருகிறது, அந்த கண் திருஷ்டி வந்தால் அந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இந்த பதிவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பயன்படுத்தும், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இந்த பதிவு இருக்க போகுது. இந்த பதிவுடைய இறுதியில் பொதுவான கண் திருஷ்டி பரிகாரங்களை பற்றியும் நான் பேச போகிறேன். ஆக ராசி ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த கண் திருஷ்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி படுத்துகிறது, எப்படி அதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற வழிமுறையை சொல்லித் தருகிறேன். வாருங்கள், பகிர்ந்து கொள்வோம். எனதருமை கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல மதியூகிகள், நல்ல அறிவாளி. ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் கண் திருஷ்டியினால ஏற்படுது. காலபுருஷனுடைய லாபமான ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கும்பராசிக்காரர்களுடைய கோபத்தை பேசுறாங்க, அவங்க குணத்தை பேச மாட்டேங்கிறாங்க. நல்ல குணம் அவர்களிடம் இருக்கிறது, அந்த குணத்தை பேசுறது இல்லை. ஆனால் இவர்களுடைய கோபத்தை பேசுகிறார்கள். அந்த கோபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய உண்டுங்கிறது வேற. இவருடைய எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம்னா பல்வேறு வகையாக இருக்கு. குடும்பத்தை சேர்ந்தவங்களே இவர்களுக்கு எதிரிகளாக மாறி போவதை கூட நம்ம பார்க்கிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு யாரால் கண் திருஷ்டி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உடம்போடு இருப்பாங்க சார். நல்ல அழகாக இருக்கிறவங்க, நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறவங்க இருந்தவங்க பல பேர் திடீரென்று உடல்நல பாதிப்புகள் இருக்கும். எனக்கு முதுகு தண்டுவட பாதிப்புங்க, முதுகு தண்டுவடமே பாதிச்சுங்க, கழுத்தில் வலிங்க, கர்ப்பப்பை பிரச்சனைங்க, மெனோபாஸ் ப்ராப்ளங்க, சளி தொல்லைகளுங்க, இப்படி கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறாங்க கும்பராசிக்காரர்கள். எதனால் வருதுன்னா, இவளுக்கு வரக்கூடிய திருஷ்டி மிக கடுமையான பாதிப்பை தருது. முதல் விஷயம் பணம். இவருடைய பணம் வசதி வாய்ப்பு பெருகிருச்சுன்னா உறவினர்களுக்கு அது தாங்கலை. 2ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான். அந்த குரு 12ல் நீச்சம் அடைகிறாரு. அப்போ உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகிருச்சுன்னா உங்களை பின்னுக்கு இழுப்பதற்கு பயத்தறிச்சல் பண்றவங்களுடைய பார்வை உங்களை தாக்குது. நீங்க நல்ல வசதியா இருக்கீங்க, சாதாரணமா இருந்தவ இப்படி ஒரு வாழ்க்கை வந்துருச்சே, இவன் சாதாரணமா தானே இருந்தான், இவனுக்கு இப்படி ஒரு யோகம் வந்துருச்சே, கல்யாணத்துக்கு பிறகு இப்படி ஒரு யோகம் வந்துருச்சே அப்படின்னு உலகம் உங்கள் மீது வீசக்கூடிய அந்த கண் பார்வை, கண் திருஷ்டி உங்களை பாதிக்குது. அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சனி பகவான், அவர் உங்களுக்கு விரையாதிபதியும் அவர் தான். அவர் 3ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. அப்போ இந்த சனி பகவானுடைய அந்த நீச்சம் இருக்கு பாருங்க, அக்கம் பக்கத்தில் வீட்டில் வாழக்கூடியவர்கள் இவர்களால் திருஷ்டி வரும். அந்த திருஷ்டி உங்களை கீழே இறக்கும். வாழ்க்கையில் சாதாரண திருஷ்டியா இல்லை, சாதாரண திருஷ்டி இல்லை, ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும், கீழே இறக்கி விடும். குடும்பத்தினர் உங்களுக்கு எதிரிகளாக பல நேரம் மாறி போறாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பத்தினரே எதிரியாக மாறுறாங்க. நீங்கள் செய்த நன்மையெல்லாம் மறந்துடுறாங்க. உங்களை கோபப்படுத்தி, உங்களை ட்ரிகர் பண்ணி ஒரு வார்த்தையை பேச வச்சு, நீங்கள் பேசின கோபமான வார்த்தைகளால் உங்கள் மீது தீராத பழிச்சொல்லை சுமத்துகிறார்கள். உங்கள் வாழ்க்கை வசதி தாங்காமல் வைத்தறிச்சல் படுகிறார்கள். ரொம்ப கவனமாக பார்க்கணும். 3க்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் நீச்சமாக போனார்.
உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அந்த வேலைக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டிகள் மிக அதிகம். ஒரு வீடு மாறி போறீங்க, வசதியான வீட்டுக்கு போறீங்க, அதற்கு பிறகு வரக்கூடிய திருஷ்டிகள் மிக அதிகம். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்க யோகாதிபதி அட்டமத்தில் நீச்சமடைகிறாரு. வாகனம் வாங்கினால் அந்த வாகனம் வாங்கிய பிறகு உங்கள் மேல இருக்கக்கூடிய இமேஜ் கூடுது உண்மை. ஆனா உங்க மேல இருக்கக்கூடிய திருஷ்டி பல மடங்கு அதிகரிக்குது. ஒரு நல்ல 2 வீலர் வாங்கின பிறகு, ஒரு நல்ல கார் வாங்கின பிறகு, உறவினர்கள் எல்லாம், உங்களுடைய சொந்தக்காரங்க பல பேர், நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பல பேர், அவருடைய வயிற்றெரிச்சல், அந்த கண் திருஷ்டி உங்களை பாதிக்கும். அந்த பாதிப்பு எப்படி வரும்னா, உங்கள் வாகனங்களுக்கு விபத்துக்களாக வரும். உங்கள் வாகனங்கள் பெரிய செலவுகள் வைக்கும். உங்கள் வாகன ஓட்டிகளால் பிரச்சனைகள் வந்து சேரும். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். வீட்டு உபயோகப் பொருள்கள் பாதிக்கப்படும். ரொம்ப கவனமாக பார்க்கணும். வீட்டில் ஒரு நல்ல பொருள் வாங்குவீங்க, ஒரு நல்ல டிவி வாங்கியிருப்பீங்க, ஒரு நல்ல வீட்டு உபயோக பொருள் வாங்கியிருப்பீங்க, வீட்டுக்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கியிருப்பீங்க. அதற்கு பிறகு திருஷ்டி நிறைய வரும். கும்பராசிக்காரர்களுக்கு அந்த திருஷ்டி கடுமையாக பாதிக்கப்படும். ஒரு நல்ல பொருளை அடுத்தவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க, அந்த பொருள் கொடுத்தாலும் இவ்வளவு வசதி இருக்கு பாருங்க இந்த உலகம் உங்களை நினைக்கும். நல்ல பிறருக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுப்பீங்க, இந்த அளவுக்கு வசதி இருக்கு, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, அதற்கு பிறகு உங்களுக்கு திருஷ்டி வரும். உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தி பாருங்க, அதற்கு பிறகு வரக்கூடிய திருஷ்டி மிக அதிகமா இருக்கும். கும்பராசி என்னங்க இது கல்யாணம் நடத்துறது தப்பா அப்படின்னா, நீங்க நல்ல முறையில் கல்யாணம் நடத்துவீங்க, அதனால வரக்கூடிய திருஷ்டிகள் மிக அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடத்தில் நீச்சமடைகிறாரு. பிள்ளைகளுடைய பெருமையை யார்த்தையுமே பேசாதீங்க. என் பையன் கட்டிக்காரன், என் பொண்ணு கட்டிக்காரி, நல்லா படிச்சாங்க, நல்லா வந்தாங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்க, என்கிட்ட அன்பா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருஷ்டி உடனே போடும். உங்கள் பிள்ளைகள் கல்வியில உயர்ந்து வரட்டும், உடனடியாக திருஷ்டி வந்து உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். கடுமையான பாதிப்புகளை உங்கள் பிள்ளைகள் சந்திக்கிறார்கள். இல்லை அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது. என் பையன் நல்லா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலைக்கு போறான், நீங்க சொல்லி பாருங்க, அவருடைய திருமண வாழ்க்கை கூட பாதிக்கிறது. என் பிள்ளைக்கு நல்ல காலேஜில் படிக்க சீட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பாருங்க, உறவினர்களுடைய திருஷ்டி உங்கள் பிள்ளைகளுடைய ஹெல்த்தை கூட பாதிக்குது. எவ்வளவு விஷயம் இருக்குங்க. திருஷ்டி மிக கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. தொழில் ரீதியாக உங்கள் மேல வரக்கூடிய திருஷ்டி உங்களை மிகப்பெரிய கடனாளியாக ஆக்குகிறது. இப்படி மிக கடுமையான திருஷ்டிகளை அனுபவிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் நீங்கள். உங்களுக்கு மிக கடுமையான திருஷ்டிகள் இருக்கு. இந்த திருஷ்டிகள் விலகணும்னா என்ன செய்யணுங்க? யாரை வழிபட்டால் இந்த திருஷ்டிகள் எல்லாம் நமக்கு விலகும் அப்படின்னு சொன்னா பத்ரகாளி வழிபாடு செய்யணும். அதுவும் செவ்வாய் ராகு சேர்க்கை உங்கள் ஜாதகத்திலே இருக்குமானால் பத்ரகாளி வழிபாட்டை மறந்துடாதீங்க. நீங்கள் சொத்து வாங்கிய பிறகு மிகப்பெரிய சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில திருஷ்டியினால் ஏற்பட்டிருக்கும். பத்ரகாளி வழிபாட்டை செய்யணும். வெள்ளிக்கிழமை என்று பத்ரகாளி வழிபாட்டை செய்து பாருங்க. முடிந்தால் குங்குமத்தினால் பத்ரகாளிக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் விலகும். அதை போல நீங்கள் செய்ய வேண்டியது சிவபெருமானுக்கு தண்ணீரினால் அபிஷேகம் செய்து வாருங்கள். வியாழக்கிழமை என்று சிவபெருமானுக்கு தண்ணீரினால் அபிஷேகம் செய்யுங்கள், சந்தன அலங்காரம் செய்யுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டிகள் முழுமையாக விலகி உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் பெருகும். என் அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் கண் திருஷ்டியினால உங்களுக்கு வரக்கூடிய, உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சொன்னேன். எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம்னு சொன்னேன். பல அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, பொதுவான கண் திருஷ்டி பரிகாரம் எங்களுக்கு உண்டான்னு கேட்குறீங்க. பொதுவாகவே இந்த கண் திருஷ்டிக்கு எப்படி சுத்தி போடுவதுன்னு அப்படின்னு கேட்குறீங்க. கண் திருஷ்டி ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கணும். யாருக்கு கண் திருஷ்டி இருக்கிறதோ அவர்களை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கணும். அந்த வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைத்து கையிலே கல் உப்பு, அதுதான் முக்கியம், கல் உப்பை எடுத்துக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 3 முறை வலது பக்கமாக சுற்றி, பிறகு அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இடது பக்கமாக 3 முறை சுற்றி அவர்களை கிழக்கு நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடணும். இதுதான் முறை. பிறகு இந்த கல் உப்பை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வாஷ் பேஸ்லேயே தண்ணீர் போகக்கூடிய இடங்களில் கரைத்து விடலாம். சில பேர் வீடுகளில் ஸ்டவ்வில் அதை போட்டு எரிச்சிடுறாங்க. தண்ணீரில் கரைத்து விட்டாலும் போதும். இது ஒரு முறை. இன்னொரு முறை கண் திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் பொதுவாக கண் திருஷ்டி
நீக்குவதற்கான இந்த பரிகாரங்களை பண்ணுறாங்க. இன்னொரு முறை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய்ந்த மிளகாய், சிறிது கல் உப்பு இதை எடுத்துக்கொண்டு, நான் முன்னரே சொன்னது போல ஒருத்தரை உட்காத்தி வச்சு, வடக்கு நோக்கி உட்காத்தி வச்சு, வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சொல்லி அவரை சுற்றி விட்டு, பிறகு அந்த காய்ந்த மிளகாயை கொண்டு போய் எரிச்சு விடுவாங்க. இது ஒரு முறை இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்குறீங்க, கடுமையான கண் திருஷ்டி அந்த வாகனத்திற்கு வந்து விடக்கூடாது, அதனால குடும்பத்துக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், அந்த வாகனத்தை சுற்றி தேங்காய் இருக்கு பாருங்க, தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி கற்பூரம் வைத்து சுத்தணும். கற்பூரம் வைத்து அந்த தேங்காயை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல குடுமையை எடுத்துடணும் தேங்காயிலிருந்து, அதன் மீது கற்பூரம் வைத்து அந்த வண்டிக்கு கற்பூரத்தை காட்டிவிட்டு தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி ஒரு திருக்கோயில், முடிந்தவரை பிள்ளையார் கோயிலாக இருந்தால் நல்லது, அந்த கோயிலில் சிதறுகாய் கொடுத்து விட வேண்டும் அந்த தேங்காயை. அதே மாதிரி வெளியூர்களுக்கு போகிறீங்க, ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் வெளியூர் போகிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வது, அது திருஷ்டி விழுந்துருமோ, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பலர் பயப்படுறாங்க. இவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அப்படி தெய்வத்தை வழிபடுற. உதாரணமாக சென்னையிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் இரணியம்மன் கோயில்னு எல்லையில் இருக்க பாருங்க, இரணியம்மன் கோயிலில் பூஜை செய்து விட்டு வண்டியை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பழக்கம் இருக்கிறது. இப்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக முக்கியமான ஒரு கேள்வி மக்கள் எழுப்பி இருக்கிறீர்கள். அது என்ன கேள்வினா, குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன குழந்தைகளுக்கு, 1 வயதுக்கு தாண்டிய குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுகிற போது அந்த குழந்தையை தனியாக திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. தாயின் மடியில் அந்த குழந்தையை உட்காத்தி வச்சுக்கிட்டு, அந்த குழந்தைக்கு இதை போல கிழக்கு, அதாவது வடக்கு நோக்கி அவர்களை உட்கார வைத்து நீங்கள் கல்லுப்பை சுற்றி அந்த திருஷ்டியை வழக்கம் போல கழித்து விட்டு அந்த தாயின் மடியில் உட்காத்தி வைத்து தான் அந்த குழந்தைகளுக்கு பரிகாரம் செய்யணும். தனிப்பட்ட முறையில் சிறு குழந்தைகளுக்கு கல் உப்பு பரிகாரமோ வேறு கந்திருஷ்டி பரிகாரமோ செய்யக்கூடாது. பிறந்த குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி கழிவதற்கு இவர்களுடைய கன்னத்திலே ஒரு கருப்பு மை போட்டு, கண்ணுக்கு இடுவாங்க பாருங்க கருப்பு மை, அந்த மையா இருந்தாலும் போதும். விளக்கை எரிய விட்டு அந்த விளக்கு திரியிலிருந்து ஒரு கருக்கு வரும் பாருங்க, விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த கருக்கை எடுத்து கூட கன்னத்திலே ஒரு புள்ளி வைக்கணும். அதே போல குழந்தையுடைய உள்ளங்காலிலே அந்த கருப்பு புள்ளியை, கருப்பு பொட்டு வைக்கிறோம். இப்படி வைத்தீர்களானால் குழந்தைக்கு வரக்கூடிய திருஷ்டியும் போகும். அன்பர்களே, உங்கள் ராசிகளுக்குரிய கண் திருஷ்டி யார் வருகிறது, எப்படி தீரும் என்ற வழிமுறையை சொல்லியிருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.